இன்னைக்கு அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குடமிளகா சாதம் தான் பண்ண போறோம். வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. நான் இதே மாதிரி கத்திரிக்காய் சாதம் பண்ணியிருந்தேன். அப்பதான் குடமிளகாயிலையும் இது மாதிரி பண்ணலாம், பாவக்காயிலையும் பண்ணலான்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அதனால நான் இன்னைக்கு குடமிளகா வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் 1.5 டம்ளர் அரிசி சாதம் வச்சு வச்சிருக்கேன். அதுக்கு சின்ன சின்னதா 3 குடமிளகா எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் குடமிளகா 3 எடுத்திருக்கேன். நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாங்க. நீங்க நீள நீளமா வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணா சீக்கிரம் வெந்துரும், சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால என்னோட கொலீக் ஒரு தடவை வாங்கி பாத் ரெசிபி சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா செய்யற மாதிரி ரொம்ப ஈஸியா நல்லா இருந்தது. அதே ரெசிபி தாங்க நான் இன்னைக்கு வந்து குடமிளகாயில பண்ணியிருக்கேன். குடமிளகா பாத்தீங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குங்க. குடமிளகா முட்டை சேர்த்து ஒரு பொடி மாஸ் கூட பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதுவும் செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சு வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில ட்ரையா ஒரு பொடி வறுத்துக்க போறோம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, லைட்டா பாதி மட்டும் வறுத்துக்கலாம், முழுவதுமா வறுக்க வேண்டாம். பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் வர கொத்தமல்லி. இது எல்லாமே 1.5 டம்ளர் அரிசியில சாதம் வச்சிருக்கேன் பாருங்க, அதுக்கான அளவு தான். ஒரு 5 அல்லது 6 வரமிளகா கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப இது சிம்ல வச்சு வறுக்கும் போது அந்த பருப்பும் வறுபற்றும், தனியா வரமிளகா எல்லாமே கூட வறுபட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு கலந்து மட்டும் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நம்ம வறுத்த பொருள் எல்லாமே ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் பொடிக்கணும். இந்த பொடி பாத்தீங்கன்னா தேங்காய் சேர்க்காம கொஞ்சம் அதிகமா அரைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா 2-3 தடவைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாங்க அந்த சாதம் தாளிக்கும் போது. இப்ப ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன். மிக்சியில தண்ணி ஊத்தாம கொரன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா பொடிச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா தேங்காய் சேர்த்ததால ரொம்ப நைஸ் ஆகாது. தண்ணியும் நம்ம ஊத்துறது இல்ல அரைக்கிறதுக்கு. நான் எப்பவுமே அடுத்த நாள் செய்யறதா இருந்தா முன்னாடி நாள் நைட்டே இந்த பொடியை அரைச்சு வச்சிருவேன். அடுத்த நாள் சாதம் தாளிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். புளியும் கரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டேன் 5 ஸ்பூன் அளவுக்கு. அதுல கொஞ்சம் வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை நம்ம கடைசியில சேர்த்தோம்னா கிறிஸ்பியா இருக்கும். அதனால அந்த எண்ணெயில வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா நீங்க தோல் எடுத்துட்டு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்ப அதே எண்ணெயில கடுகு, கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் நம்ம இந்த பொடி அரைக்கிறதுக்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால நான் சேர்க்கல. வேணும்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நான் அந்த குடமிளகாவை சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இந்த குடமிளகா வேகணும். கொஞ்சமா மஞ்சத்தூளும் இந்த குடமிளகாய்க்கு அளவு உப்பு 1/4 ஸ்பூன் அளவு பொடி உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வெந்துருங்க. நீங்க திறந்தே வச்சுட்டு கூட வதக்கி விட்டுக்கலாம். அப்பப்ப வதக்கி விட்டீங்கன்னா கூட போதும். ஆனா நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்ல வைக்கிறேன். ஒரு சிலருக்கு அந்த குடமிளகா பிடிக்கிறவங்களுக்கு அந்த நறுக்கு நறுக்குன்னு சாப்பிடுறதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வேணும்னா நீங்க மூடி வைக்க வேண்டாம். ஓப்பன்லயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பப்ப வதக்கி விட்டு சிம்ல வச்சு வதக்கிட்டீங்கன்னாவே நல்லா இருக்கும். நான் மூடி வச்சு வேக வச்சதால கொஞ்சம் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை கொஞ்சம் வத்த விட்டுட்டு இப்போ புளி கரைச்சதை உள்ள ஊத்திருக்கேங்க. புளி கரைக்கிறதுக்கு அளவா தண்ணி ஊத்திக்கோங்க, நிறைய வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி புளி கரைக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம பொடி அரைக்கிறோம் பாருங்க, அது கூடவே புளிய பிச்சு போட்டு கூட வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கிறேங்க. அது சேர்த்தாதான் உங்களுக்கு அந்த ருசி நல்லா இருக்கும். நம்ம புளி ஊத்தி இருக்கோம். இந்த தண்ணி நல்லா வத்தணுங்க. இப்போ 1.5 டம்ளர் அரிசி சாதம் வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள அந்த புளி தண்ணியும் நல்லா வத்தணும். இப்ப பாருங்க கொஞ்சம் வத்திருச்சு, 3/4 வாசிக்கு மேலேயே வத்திருச்சு. இதோட இப்ப நான் அந்த பொடியை சேர்க்கிறேன். இது நம்ம புளி கரைச்சி ஊத்தி பண்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு சாதம் ஒட்டிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பருப்பெல்லாம் வறுக்கும் போதே கொஞ்சம் புளியும் பிச்சு போட்டு நல்லா வறுத்துட்டு பொடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈரப்பசி இல்லாம நல்லா உதிரி உதிரியா வருங்க. இப்ப நல்லா அந்த பொடியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரைஸை போட்டுக்கலாம். இந்த ஆறின சாதத்தை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருக்கு பாருங்க, அதுவும் எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலைக்கு பதிலா நீங்க முந்திரி கூட எடுத்துக்கலாம், இல்ல ரெண்டுமே சேர்த்து கூட எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. சாதம் ஆறி இருக்கணும். அப்பதான் வந்து கலந்து விடும்போது குழையாது. கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது என்னோட கொலீக்ஸ் கேட்டாங்க புளி சாதமா அப்படின்னு கேட்டாங்க. ஸ்மெல்லும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேப்சிகம் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா புளி சாதம்னு நினைச்சிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. புளி சாதம்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஆனா அந்த ஒரு டேஸ்ட் ஒரு ஃபிளேவரும் வந்துச்சுங்க. நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணேன். நீங்க கேரட் பச்சடி, பீட்ரூட் பச்சடி, பொட்டேட்டோ ஃப்ரை எது வேணா பண்ணிக்கலாங்க தொட்டுக்கிறதுக்கு.